கிளம்பி எழுந்து போனேன். போக முடிஞ்சா போக மாட்டாங்களா? ஓ, உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து கடிட்டு வரீங்க, எல்லாம் போங்க. நீங்க வந்து 10 அடி தள்ளி இருக்க ரூமுக்கு போக தெரியல, பாயப்பாரு எவ்வளவு போயிடுவீங்க. அந்த நிலைமையில தான் நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா, அவங்க ஆக்கி வச்சிருக்கான். காலையில சுத்திட்டு ஆசையா வந்தேன். அம்மா கடுப்பேற்ற நீ கடுப்பேற்றுப்பாரு. எப்படா இன்னைக்கு நான் முக்கியமா தெரிஞ்சிருக்கேன். நீ இருந்த ரூம்ல எங்க போய் தொலைற. சரி, போக வேண்டாம். அதெல்லாம் எப்பயும் போயிடுச்சுமா, சூடாவது சொரணையாவது. என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன் சும்மா. எப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு சொன்னோம், அன்னில இருந்து நீங்க இப்படிதான் இருக்கீங்க. வேணும்னு ஏதாவது ஒரு கதை எடுத்து என்னை திட்டுறது, என் கூட சண்டை போடுறது. என்ன உங்க கூட இருக்கிறது பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் போய் தொலைறேன். இந்த மாதிரி வார்த்தையில நோட்டி எடுத்து பேசுனேன்னு வாய் உடச்சிருவேன். ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க நானா? இந்த ஆளுக்காக மாமாவெல்லாம் எதிர்த்து பேசுறீங்க. ஓகே, என்னை பத்தி தெரியும், உனக்கு புரிஞ்சுப்பாரு. நீங்க ஒன்றை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப மாறிட்டீங்க. உன்னாலதான், உனக்காகத்தான். நீ தான் காரணம். நான் தான் காரணம். உனக்காக தான் மாறின. நீ தானே மாத்திர, நான் பண்ணட்டும். எனக்கு யாரும் அமுத்த வேண்டாம். சொல்ல வேண்டாம். எதுவும் செய்ய தேவையில்லை. தடுக்கிறதுக்குலாம் யாருக்கும் உரிமை இல்லை. உங்களை யார் தடுக்க முடியும்? மூவி முன்னாடி தான் யார் நிக்க முடியும்? தூங்கும். தூங்க. என் பொண்டாட்டி வேணும். நான் வரமாட்டேன். எனக்கு என் பொண்டாட்டி வேணும். ஒரு கட்டி பிடிச்சதுக்கு வரும். போதும் போதும், கட்டி பிடிச்ச வரைக்கும் முடியாது. முடியாது சொன்னேன். யாரோட கோவத்துக்கும் நான் தயாராக கோமா கேட்ட எதுவும் கிடைக்காது. எந்த கோமானவும் பிடிக்காது. சாரி சாரி வேணும். என்ன சாரி கூட ஒரு சரி. இவளை கடிச்சிருண்டி. ஒரு மலை கிடையாது கோமா இருக்கவங்களுக்கு. சாரி குட்டிமா. அதான் சொன்னேன். சாரி 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 குட்டிமால வேணும். சரியா? யோசிக்கிறேன். மூஞ்சி மாத்தி கடுப்பா இருக்கு. வர வாக்கே அப்படிதான். இஷ்டம் இருந்தா பாருங்க, கஷ்டமா தான் திரும்பிக்கோங்க. எப்படி இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். தெரியும் எப்படி இருந்தாலும் நீங்க பாப்பீங்க. அதான் பார்த்தோமே அன்னைக்கு பிரபாவத்திய. பார்த்தவங்க கூட அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா நீங்க சொல்லி காட்டிட்டு இருக்க பாரு. நோன்னு பின்னாடியே தெரிஞ்சவங்க கூட அவங்க பொண்டாட்டிங்க மன்னிச்சிட்டாங்க. ஆனா கண்டுபிடிச்சிட்டு முறைச்சு திட்டனோட நீ சொல்லி காட்டிட்டு இருக்க. சரி, படுக்கலாம். படுத்துட்டு பேசலாம். லிக்கிது படுக்கலாம் இருந்தா வா. அப்புறம் உங்களுக்கு எந்த அப்புறமும் இல்ல, விடுங்க, நான் தூங்க போறேன். என்ன கேட்டீங்க? நீங்க தனியாவே படுங்க. நைட்டு ஃபுல்லா தூங்குறதாவே இல்ல. இட்ஸ் யுவர் விஷ். நீங்க தூங்குங்க, தூங்க போங்க. நான் தூங்க போறேன். கையெடுங்க. குட் நைட். வேணும் வேணும் வேணும். எனக்கு நீ மட்டும் தூங்க மாட்டேன். வேணும் வேணும். யாரு? நீங்க தேவையில்லை. சரி சாரி. திட்டுறதெல்லாம் திட்டிடுவாரு. அப்புறம் டாஸ்க் எடுக்காது. இதெல்லாம் முடியாது. தூக்கம் வருது. நிச்சயமா முடியலமா. வெறுப்பேத்தாதமா என்ன நீ. என்னாலே முடியல, விடுங்க. சரிம்மா சாரி. தேவையில்லை. நான் திருப்பி கொடு. ஏடா, நான் கேட்கவே இல்லை. இஷ்டம் தான் வச்சுக்கோ. கஷ்டம் தான் திருப்பி கொடுத்துரு. கஷ்டம் தான் திருப்பி கொடுத்துடலாம். இவனே யாரும் கட்டாயத்தால வச்சுக்க வேண்டாம். என்ன இப்படி போட்டு கொடுக்குறதால ஓகே. அவனே உன்ன கடிக்காத மேன். அப்படிதான் கடிப்பேன். கடிச்சுக்கோ. வெரி நைஸ். என்ன சொல்லிட்டாலும் என்ன எப்படி கடிக்கிறேன்னு பாரு. ஏடில நீ உன் கையத்துக்கு என் கை மேல போட்ட, என் கையை அசைக்கூடாம பண்ணிட்ட. அச்சம், ஐயோ எவ்வளவு கை வலிக்குது அப்படின்னு. அதானே இந்த கை கடத்தை நோண்டிக்கிட்டே இருக்கும். அதான் லாக் போட்டேன். இவ பிடிச்ச இடத்த விட்டு அசையாதுல்ல. கேடி பொண்டாட்டி. கேடியோட பொண்டாட்டி. அவளே இரு. எல்லாம் கோயிலுக்கு போறாங்கல்ல, அன்னைக்கு வீட்டுல தனியா மாட்டுவல, அன்னைக்கு பாத்துக்கிறேன். என்னென்ன நானும் கிளம்பி போயிடுவேன். மீறி உன்னை யார் கூப்பிட்டு போவாங்க? திமிரு வர. எங்க அப்பா கூட நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறாரு. அதுக்கு மேல டாடி. ஆமால, நமக்கு ஓட்டு அதிகமாயிடுச்சுன்ற. ஆமா, அதிகமாயிடுச்சு. எலெக்ஷன் ஜெயிச்சுக்கோங்க. புருஷனா ஒருத்துக்கு மட்டும் எலெக்ஷன் நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் ஓட்டு போதும். காம்படிட்டர் யாரு? எலெக்ஷன்னா 2 பேர் நிப்பாங்கல்ல. அண்ணன் போஸ்டா ஜெயிச்சிருவேன். ஓ, அப்படி அவ்வளவு டேலண்ட். யாருக்கு போடுவீங்க சொல்லுங்க. என்னோட 13 வயசு லவர் பைக். என்ன சொன்ன? ஆமா. யாரவ? அதெல்லாம் முடியாது. என் ஃபர்ஸ்ட் லவ் சொல்ல மாட்டேன். அப்ப அவன் கூட காம்படிட்டரா வந்து அவனுக்கு தான் ஓட்டு வச்சுக்க மாட்டீங்கன்னா சொல்லுங்க, உண்மையை சொல்றேன். சொல்லி தொலை. சரி சொல்லு. ஆமா, நீங்களா அவனா வந்தா நான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன். உங்க லவ் பிடிச்சிருக்குதான். இருந்தாலும் அவனை சைட் அடிக்கிற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு மாதிரி கியூட்டா இருக்கும். என்ன உடனே கோவம் வந்துடுச்சோ? ஏதோ சின்ன வயசு கிரஷ் தானே சொன்னேன்.
கிரஷ்ன்னு சொல்லல. இப்போ நானா அவன் நீ அவன் பக்கம் தானே நிக்கிற. அது சாரி. உண்மையை கேட்டீங்க, உண்மையை சொன்னேன். என்னை விட உனக்கு அவனை பிடிக்குமா? நான் புருஷன், நீங்க தான். புரியுதுல்ல? என்னை விட அவனை பிடிக்கும் அப்படித்தானே? அப்படி இல்ல. அப்புறம் வேற எப்படி அது? அது டைம் வரும்போது சொல்றேன். அதான் அந்த டைப் சொல்லு. சொல்லுவேன்னா சொல்லுவேன். சாரி, சும்மா ஒருத்திக்கு யோசிச்சு போட்டு மண்டல யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, பேச மாட்டேன், பாத்துக்கோங்க. கொண்டாட்டி எவனோ ஒருத்தனை பிடிக்கும்வா, நான் அதையும் பேசக்கூடாதா? அது குழந்தை இல்ல, புரியுதுல்ல? குழந்தை. அப்ப கூட என்ன பிடிக்காதா? யார் சொன்னா உங்களை பிடிக்கும்? யார் கண்டுபிடிக்கிறேன், யார் தெரிஞ்சே ஆகணும். அதுக்குள்ள என்ன யோசிக்க போயிட்டேன்? எனக்கு மட்டும்தான். என்னம்மா இருக்கிற? சாரி சாரி சாரி. லூசு. கோத்துக்கு போயிடுச்சு அதுக்குள்ள. என்ன? ஒன்றும் இல்லை. அவ சும்மா சொன்னா, நானும் இப்போ சும்மா ஓட்டுனேன். நீங்க வேற. மாட்டேன், நம்ப மாட்டேன். அப்ப என் மேல நம்பிக்கை இல்ல. அது லைஃப்ல உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல, புரியுதுல்ல? நம்புறீங்களா இல்லையா? எப்பவுமே. என் இடத்துல யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நீயும் தர மாட்டேன். அப்புறம் என்ன சந்தேகம் உங்களுக்கு? நான் அது எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவன் அன்னைக்கு அப்படிதான் மகாபலிபுரத்துல, ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த ஆகாஷை பத்தி சொன்னான். அப்புறம் பிரகதி வந்து உங்களுக்கு வளர்க்கலையா? அது சம்மந்தமே இல்லாம ஏதாவது ஒண்ணு வளருவா. டீப்பா கேளுங்க. எங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பார்த்திருப்போம், நின்றுட்டு இருந்திருப்பான், எதாச்சும் அவன் நிமிந்து பார்த்திருப்பான், அதனால எனக்கு அவனை பிடிச்சதுன்னு சொல்லியிருப்பா. ஆமா, அப்படி சொல்லக்கூடியவ தான். அப்புறம் அது போய் பிடிச்சிக்கிறீங்க. அப்போ ஒரு க்ரஷ் இல்லைல்ல? என் புருஷன் மேல போதுமா? க்ரஷ்னும் தான். எல்லாமே நீங்க தான், போதுமா? அது போதும். கோவமா வேண்டாம். இதெல்லாம் கோவமா இல்லை, காதலாக தான் கொடுக்குறேன். அழுத்தி வலிக்கிற மாதிரி எவனும் கொடுக்க மாட்டான். நான் அப்படிதான் கொடுப்பேன். கோவமா. கோவமா இல்லை குட்டிமா. யாபா, இவ ஒருத்தி எல்லாத்தையும் புஷ்கு புஷ்குன்னு வளரிறாமா. இதுக்கு இந்த நிலைமைன்னா உண்மையிலேயே அந்த 13 வயசு காதெல்லாம் தெரிஞ்சவர் என்ன பண்ணுவாரு? யோசிக்கிறீங்களா? நான் தான் பிஸியாக வேலை பார்க்குறேனே. பிஸியா? ஆமா, டிஸ்டர்ப் பண்ணது ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஏடி கட்டிட்டாங்கல்ல பில்டிங்க. தானே இருக்கேன். ஓ, மட்டும் தான் சொல்வீங்க. ம் பார்க்க சூப்பரா இருக்குல்ல? ம் இது பெயிண்ட் அடிச்சாதான் புரியும்னு நினைக்கிறேன். பெயிண்டிங் கலர்லாம் எப்படி கொடுக்க போறீங்க? நீங்க ஒரு வீடியோ காமிச்சீங்களே, அது மாதிரியா இல்லைன்னா மாத்த போறீங்களா? ம் 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 தொடர்ந்து பேசுமே. தெரியலடா. ஐடியா இருக்கு, அதை இமேஜில் செக் பண்ணிட்டு அப்புறம் ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத போட்டுட்டி. என்ன திட்டுறீங்க? அவன் பிஸியாக இருக்கான், அதை பற்றி யோசிக்கிறது இல்லை, ஏதாவது கேள்வி கேட்கறது. பாரு ரவுடி பையா. அப்படியா? பட்டத்தனத்தை மட்டும் கொஞ்சம் விடுங்க. அதெல்லாம் முடியாது, முடியாதுன்னா முடியாது. என்னமோ பண்ணுங்க. இன்னும் ஏன் கிளம்பாம இருக்கீங்க? சீக்கிரம் கிளம்புங்க. இல்லடா, அவ வந்துட்டுமே. அவளை அழ வச்சுட்டு கிளம்பணுமா? பொறுமையாக தூங்கட்டும். அவள் எழுதுக்கும் போது எழுந்து தன்னை எழுப்ப மாட்டாவில. இடி, அவளை பார்க்காம போனா கஷ்டமா இருக்கணும், புரிஞ்சுக்கூட. மேலே கூட விட மாட்டா, கரு சாத்தி வச்சிருக்க. அவ ஆல்ரெடி ஃபீல் பண்ணுவாடா, போடா. கம்பன ஒரு மாதிரி இருக்கும்டா. உங்களுக்கு அவளை பத்தி தெரியும்ல, வேண்டா தூங்கட்டும். இப்போ எழுப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதே தான் யோசிச்சுட்டு இருப்பா. அவள் எழுந்ததுக்கு அப்புறம் கூட அவளை கலப்பினா தான் டைவர்ட் பண்ணிடுவேன். காலங்கத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. சரிடா, அவளை பார்த்துக்கோ, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன். சரியா? இனிமே சமைக்க வேணாம்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் எதுவும் வேணாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிடா, கிளம்புறோம். அப்பப்போ ஃபோன் பண்ணு, அவ ஏதோ ஃபோன் பண்ண சொல்லு. எல்லாம் பண்றோம். டேய், ஒன்றும் இல்லை, என் கூட தானே இருக்கா, புரியுதுல்ல? நாங்கள் சந்தோஷமா இருக்க போறோம், புரிஞ்சுதா? அதனால நீ ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. என்ன விருப்பம் தெரியா? அப்படி யோசிச்சுக்கோ, உன் தங்கச்சி அது புருஷன் கூட சந்தோஷமா இருக்குன்னு. ஃபங்க்ஷனுக்கு வராமலா? அப்படி. சரி சரி, ஓகே. ஒரு வீடியோ கால் பண்ற, அவளை பார்க்கணும். கண்டிப்பா. எப்படி பண்ணுவான் பாருங்க. அதெல்லாம் பண்றேன், கிளம்புங்க. இப்போ சரி. இவ்வளோ நேரமா போற மாதிரி இருக்கு. வண்டி எடுத்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது சொல்ற. ஆமாக்கா, நம்ம ஒரு 1.5 hour தான் போயிருக்கோம். இன்னும் ஒரு 7-8 மணி நேரமா போயிருக்க மாதிரியே இருக்கே. அன்னைக்கு போயிட்டு வந்தீங்க, அப்ப இவ்வளவு சொல்லல, இப்ப இப்படி சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு நாங்க 4 பேர் தான் போனோம். அந்த டிரைவரு நாங்க 3 பேரு. ஆனாலும் அன்னைக்கு ஜாலியா இருந்துச்சு. அவ வந்தால பேசிக்கிட்டே வந்தா, என் நேரம் போனதே தெரியல. உங்க பொண்ணு வந்ததுனால நேரம் போன தெரியல. இப்ப நாங்க இருக்கிறது உங்களுக்கு நேரம் போக மாட்டேங்குது. பேசணும்னு கிட்ட கிட்ட போயிட்டாங்க. ஆமா, எங்க கூட வரதெல்லாம் உங்களுக்கு பொழுது போல.
அவங்க 3 பேரும் நான் பேசிட்டு வராங்க, நீ நான் அந்த பக்கம் வேடிக்கை பாக்குற. அது இது ஒரு பக்கம் பாக்குது, அது ஒரு பக்கம் பாக்குது. நான் யார் பக்கம் பாக்குறதே தெரியல. தூங்கிடணும் அதுக்குதான். உனக்கு தூக்கம் வந்துச்சு? அதெல்லாம் வந்துடுச்சுக்கா. ரொம்ப சந்தோஷம். தூங்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போல முன்னாடி நகை கடன் ஃபைனல் வாங்கவே எனக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. போங்க போகலாம். போர் அடிக்குது. புருஷன் கூட இருக்க போறதுக்கு சொல்ல வேண்டியதாண்டி இந்த உலகத்திலேயே. பரவாயில்ல, நானே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரெஸ் அவசியமா? இது அவசியம் தான். உனக்கு கழுத்து வலிக்குமே நகை கோக்கி சொல்லாம இருக்கேன் பார்த்துக்கோ, இல்லை நகை போட்டு விட்டுருவேன். இல்லை, வேண்டாம் வேண்டாம். சும்மா மகாபலிபுரத்தில் போட்ட ட்ரெஸ்ஸை திருப்பி போடணும்னு ஆசையா இருந்துச்சு. ஏன் பிடிக்கலையா? கேட்டேன். நான் பிடிக்கலன்னு சொன்னேனா? கொஞ்சம் வெயிட்டா இருக்குப்பா. சரி, பிடிக்கலன்னா மாத்திக்கலாம் வா. என்ன வேணும்னு சொல்லி எடுத்துட்டு வரேன். வேண்டாம், கடை வரைக்கும் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க ஆசைப்பட்டு போகணும்னு நினைச்சீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் உடம்போட வரது முக்கியம் இல்லை, புரியுதுல? உன்னால முடியலன்னா அப்படி ஒண்ணு எனக்கு ஆசை இல்லவா? பரவாயில்ல, வாங்க போலாம். அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை. கிளாஸ் நல்ல போய் போச்சா? நல்லா தான் இருந்துச்சு. டாபிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. சாரி, நான் மீட்டிங் போயிட்டேன், ஒன்றும் பண்ண முடியல. நோட்ஸ் எழுத முடிஞ்சுதா? நிறைய ஸ்பீட் வரல, கொஞ்சம் ஸ்லோவாக எழுதுனா, அதுக்கப்புறம் முடியல, அதனால விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண? கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் போர்டை, அப்புறம் பொறுமையாக எழுதுறேன். ஒன்றும் வேண்டாம், நான் எழுதி தரேன், புரியுதுல? நான் எழுதி தரேன். அப்போ இன்னும் 4 கிளாஸ் இருக்கு. சரி, எழுதி தரேன் தங்க. உனக்கு எவ்வளோ வேணுமோ சொல்லி எழுதி தரேன், போதுமா? நிச்சயமா? நிச்சயமா தான். உங்க கூட தான் இருக்கேன், எனக்கு வேற என்ன வேலை? உங்க அண்ணன் நீ போனதுனா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன். உங்க அண்ணியும் இல்லை, இல்லைன்னா நான் ஏன் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போறேன்? என் பொண்ணு கூட தான் இருந்திருப்பேன். உங்களுக்கு யார் நோட்ஸ் எழுதுனா? நீங்க தான். ஆனால் டெய்லி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோன்னு அப்புறம் திட்டினீங்கன்னா? உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நான் எனக்கு திட்ட மாட்டேன், புரியுதுல? காம இருந்தால் தான் திட்டுவேன். இப்போ எனக்கு எல்லா நோட்ஸும் எழுதி கொடுங்க. கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் 2 நாள் முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே? ஓகே. ஏதாவது பேசணுமா? இல்லைம்மா, ஏன்? நீ ஒரு 2 நாள் ஒரு மாதிரியா இருக்கியா? தான் என்னன்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் கெடுக்க போகலாம். என்னமோ எட்டு மறைக்கிற. அவன் ஏதாவது பேசினானா? மிரட்டானா? இல்லை இல்லை தங்கம். என்னமோ மறைக்கிற, என்னன்னு சொல்லு. சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்து பேசலாம். என்ன? அங்கே போகலாம். சரி, அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் டாபிக் மாற்ற மாட்டியே? மாட்டேன். அப்போ யாரும் சக்கரை பொங்கல் சாப்பிடலையா? இல்லம்மா, அந்த கோயிலுக்கு வச்சுட்டு மொத்தமா சாப்பிட்டுக்கலாமா? இல்லாம வரது ஒரு மாதிரி இருக்குல்ல. அவளும் வரலன்ட்டா. ஆனால் அந்த பசங்களும் வரல, இதுவும் வரல. இதுவை பார்த்துக்கணும்ல வீரா, ஆனால் வீராவே பண்ணிட்டான். அண்ணிலாம் வரல. அவங்க என்ன தெரியல, கொஞ்சம் நல்லா சரியே இல்லை, அவங்க மூஞ்சே சரியில்லை. ஆமா, ஏன் பொங்கல் அந்த கோயில தானே வைக்கணும், நீங்க வச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்க? அவங்க தான் அவங்க பொண்ணு எல்லாம் வைக்க மனசு இல்லை. 2 இடத்துல 4 பொங்கல் வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள விடிஞ்சிடும். அதனால வீட்லயே வச்சுட்டு எடுத்து கேஸ்ல வச்சுட்டோம். நான் இங்க 2 வச்சு, அவங்க அங்க 2 வச்சு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு எடுத்து வந்துட்டோம். அக்கா ஒரு வெள்ளை பொங்கலும் ஒரு சக்கரை பொங்கலும் செஞ்சுட்டீங்க. நான் அப்படி அக்கா ஒன்று செஞ்சுட்டாங்க, நான் ஒன்று செஞ்சுட்டேன். சாப்பாடுமே அப்படிதான், நான் ஒன்று அவங்க ஒன்று, அங்கன்னு மாற்றி மாற்றி செஞ்சுட்டோம். அப்போ அந்த கோயில் கிளம்பி போகலாம் வாங்க. இங்கே உட்காந்து என்ன பண்ணுறது? ஆமாம், வாங்க கிளம்பலாம். என்ன, உள்ள போலாமா? போலாமே. வாங்க சார், வெல்கம். எந்த செக்ஷன் பார்க்க போறீங்க? என்ன பார்க்க போறேன்? சுற்றி பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். கிஃப்ட் வாங்க போறோம், என்ன வாங்குறதுன்னு ஐடியா இல்லை. ஒரு வாட்டி எல்லாத்தையும் பார்க்கலாமா? சரிங்க சார், சுற்றி பாருங்க. அதுக்கப்புறம் எந்த செக்ஷன் வேணும் சொல்லுங்க, அங்கே வந்து காட்டுறேன். என்ன, இங்கே வந்து செட்டில் ஆகிட்டா? அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி சரி. ஷோகேஸ் பீஸ்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. வேணுமா? வேண்டாம், நல்லா இருக்குன்னு சொன்ன அவ்வளோதான். பாருங்க, ஸ்க்ரீனுக்குள்ள இன்னொரு பாக்ஸு உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க போல. ஏதாவது பீஸ் வேணா கேளுங்க, எடுத்து தரேன். இல்லை, வேணா கேட்குறேன். தானே சார் கேட்டீங்க? ஆமா, காட்டுங்க. ஆமாம் சார். இதெல்லாம் எப்படி இருக்கு பாரு. நல்லா இருக்கு. எதுக்கு? எதுக்குன்றவங்க அன்னைக்கு தான், வேற யாருக்கு? அவங்களுக்கு எதுக்கு இது? இதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான்றியா? அப்படி இல்லை, பெரிய நகைலாம் அம்மாவும் வாங்குவாங்க, அவங்க அம்மாவும் வாங்குவாங்க, மம்மி எல்லாரும் இப்படி தானே பண்ணுவாங்க. அதையும் நம்ம பண்ணா அப்புறம் என்ன, நமக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன பண்ண போற? அவங்க டெய்லி போட்டுக்கிற மாதிரியோ இல்லை அடிக்கடி போட்டுக்கிற மாதிரியோ வாங்கணும். இந்த மாதிரி இல்லை, இது ஏதாவது ஒகேஷனுக்கு போட முடியும். இதுக்கப்புறம் அவங்க எந்த கல்யாணத்துக்கு போடுவாங்க கூட எனக்கு தெரியாது. அதனால எனக்கு இப்படி வேண்டாம். சரி, என்னமோ உன் இஷ்டம். வேண்டாம் ப்ரோ, இது சார், நீங்க எது பார்க்க போறோம்னு சொல்லுங்க, அடுத்ததை காட்டு. சரி. ரெஸ்ட் எடுக்கணும், நிற்க வச்சுட்டீங்க. இன்னொரு வாட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிடா, பாப்போம். என்னதான் வாங்க போற? நீங்க வாங்கலையா? நான் சொல்றதெல்லாம் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு. சார், காஸ்ட்லிலேருந்து கொஞ்சம் லோக்கு வாங்க. அது எடுத்துக்கிறியா? சூப்பரா இருக்கு, செட்டெல்லாம் பார்க்கலாமா? அடுத்த செக்ஷன் போலாமா?
பேசுறது காதல விழாதுல அங்க வாங்கலாம், அங்க போலாம், அங்க போலாம். தயவு தேவைப்படலாம் ஓடிப்பீங்க, தேவைப்படுறதுனால இருக்கீங்க அப்படிதானே கூப்பிடுறீங்க. வாங்க. இல்ல புரிச்சுது பாப்பா. ஷாப்பிங் பண்ண மாட்டேன்றது டென்ஷன் ஆகுது. எங்க போகணும்? என்ன வாங்குறது தெரியல, நான் என்ன பண்ணட்டும்? செக் பண்ணிட்டு அப்புறம் உங்க இஷ்டத்துக்கே வாங்குங்க. போகணும். உடனே வந்துருவாளே ரோடி. சரி சரி, நீ சூஸ் பண்ண எதுவும் சொல்லல. சாரிடா. அவ்வளோதான், வீம்பு கறி வந்துட்டா. சுத்தி பக்கம் இடத்துல பேசுறாள். இந்தாங்க மேம், நீங்க கேட்ட கலெக்ஷன் எல்லாம் வந்துருச்சு. தானே இல்லை வேற ஏதாவது இருக்கா? இல்ல இதானா, வாட்ச் எடுக்க போற? பார்த்துட்டு சொல்றேன். சரி மேம், நான் அந்த கஸ்டமர் பார்க்குறேன், இது பார்த்துட்டு போய் கொடுங்க. ஓகே. உனதான் கேட்கிறேன். இந்த வீம்பு கறியை வர வர ரொம்ப வீம்பு பிடிக்கிறேன். சரி, என்ன கோவம் போச்சா? கோவப்பட ரொம்ப சண்டை போடுறோம், தெரியுதா இல்லையா? பிடிக்கவே இல்லை இப்படி இருக்கு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இந்த சின்ன விஷயத்துல நீ மூச்சுக்கு வச்சுக்கிறேன். இப்பெல்லாம் உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. உண்மை அடைஞ்சிருக்குது, உன்னால பண்ண முடியாத விஷயமா நீ இருக்கிறது எனக்கு புரியுது. உன்னோட யூஸ்வல்ல நீ இல்ல, உன் டெய்லி ரொட்டீன்ல நீ இல்ல. ஆனா அது காரணம் நான் இல்ல, புரியுதா? கோவத்தை இல்ல என்கிட்ட மட்டும் தான் காட்டுறேன். கூட கொஞ்சம் கொள்ளாவிட்டு இருக்க. கோவத்தை நான் மட்டுமே தாங்கிக்கிறேன். யார்கிட்ட காட்ட முடியுமோ உங்ககிட்ட மட்டும் தான் காட்ட முடியும். யார்கிட்ட உரிமை இருக்கோ அவங்ககிட்ட தான் காட்ட முடியும். கோவப்படுறவங்களா எனக்கு உரிமை இருக்கவங்களா? தெரியாது. அதான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு. சரிங்களா, இப்ப நீங்க சட்டை போடுறீங்க. அது கட்டிக்கிட்டு வந்து கத்துக்கிட்டது தான். வாட்ச் வேண்டாவா? எனக்கு என்ன வாங்குறதுன்னு ஐடியா இல்ல. செயின், பிரேஸ்லெட் அப்படி வாங்கி தரலாம் நினைச்சேன். இவனுக்கு செயின் தானே வாங்குனீங்க? ஆமா. மாப்பிள்ளைக்கு செயின், பிரேஸ்லெட், மோதிரம் இதெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் யூஸ்வல். பத்ததுக்கு வீட்லயும் அதெல்லாம் இருக்கு. அதனாலதான் சரி அவர்கிட்ட வாட்சா கோல்டுல இருக்கட்டும்னு யோசிச்சேன். உங்க அண்ணனுக்கு வாட்ச் கோல்டுல? உங்க அண்ணி வீட்டுல வாட்ச் போட மாட்டாங்களா? தெரியலப்பா. இல்ல செயின் போடல, நம்ம வீட்டுல செயின் வாங்காம இருக்கோமா என்ன? அது மாதிரி யா விஷ் பார்த்து பிடிக்கலையா? சொல்லணும்னா நான் எதுவுமே யோசிக்கல, பிளைண்டா இருக்கேன், புரியுதா? ஃபர்ஸ்டாவது நான் யோசிச்சிருப்பேன். இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ல நான் நிச்சயமாவே எதுவுமே யோசிக்கல. அதனால எனக்கு தோணல. அதனால ஓகே. ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். கோல்டுன்னு நீங்க வந்துட்டோம். உங்ககிட்ட பட்ஜெட் இருக்கா? ஐயோ, அதை கேட்க மாட்டேட்டியே, பாரு. ஏதாவது செயின் அடமான வச்சிடலாமா? சரி சொல்லிருக்கலாம்ல, நான் அப்பா டாடி கிட்ட காசு வாங்கியிருப்பேன்ல. ஐயோ, சொல்லாம போயிட்டியே. படுத்திக்கலாம்ல. செயின் எதுவுமே போட்டு வரலையே. சரி, நான் என் பிரேஸ்லெட் இருக்கு, இதை வச்சிடுறீங்களா? அடிச்சால் வைக்க என்கிட்ட அதுக்கெல்லாம் காசு இருக்கு, புரியுதுல்ல? ஹேண்டில் பண்றீங்களே, எவ்வளவு காசு அக்கௌண்ட்ல இருக்குன்னு கூட தெரியாதா உங்களுக்கு? அது தெரியல. காசு எடுக்கும்போது ரிடக்ஷன் ஒரு மெசேஜ்ல பாக்குறது இல்ல. எனக்கு போன் என்கிட்ட இருக்கணும். ஓ சாரி சாரி, அது மறந்துட்டேன். சரி, போன் கொடுத்துட்டு நீ கிளாஸ் பார்த்து போன் வச்சுட்டு இருந்தியே. கிளாஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவேன், மற்றதெல்லாம் ஏன் நோண்ட போறேன்? ஓகே ஓகே, இருக்கு இருக்கு, என்ன வேணுமா எடு, போதுமா? சரி, எப்படி இருக்கு? ஓகே தான், ஆனா பகல்ல கட்டினா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குமா? தெரியல, பாருங்க எல்லா மாடலும். வாங்கி தர போறியா? நான் என் கையில் கட்டி பார்க்க. எனக்கு எங்க தோணுதான் கட்டும். பாரா, என் கையும் உங்க அண்ணன் கையும் ஒன்னா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நல்லாதான் இருக்கு, ஆனா எனக்கு எதை சூஸ் பண்றது தெரியல. இவ்வளவு செலக்ட் பண்றீங்க, அதுல ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சரி, இதை அப்படியே ஒரு ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லு, அப்புறம் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லைல்ல? இது கூட குட் ஐடியா. எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாருக்கும் ஃபைனலா ஒன்று செக் பண்ணிக்கலாமா? இதே ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணி. ஓகே டன். சோ ஸ்வீட். நான் ஓகே நான் கூப்பிடுறேன். ஓகே, ஒரு நிமிஷம். சூஸ் பண்ணிட்டீங்களா? அது எடுக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு மொத்தமா ஃபைனல் பண்ணிடுறோம். எல்லாருக்கும் எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்து பேரலாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதை மட்டும் அப்படியே வச்சிடுறீங்களா? வருமா? ஓகே சார், அடுத்து என்ன? அவங்க சொன்னாங்க பிரேஸ்லெட், அது எடுத்துட்டு வந்துருங்க. செலக்ட் பண்ணி வச்ச அந்த பிரேஸ்லெட் வச்சுருங்க. அது கூட நியூ கலெக்ஷன்ஸ் இருந்தால் அதை எடுத்துட்டு வாங்க. ஓகே சார், அப்போ எடுத்துட்டு போய் தாராளமாக எடுத்துட்டு போங்க சார். ப்ரோ, நான் சொல்றேன்.